வணக்கம். கெருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் கடலில் கரை ஒதுங்கிய வெளிநாட்டு படகு. நீக்கப்பட்ட தடை, இறக்குமதி செய்யப்பட்ட முதற் தொகுதி வாகனங்கள். முன்பள்ளி சிறார்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள உணவு கொடுப்பனவு. தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல், விலையில் தொடர் வீழ்ச்சி. அரச வைத்தியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அரசு. உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. 13 வயது சிறுமி துஷ்பிரயோகம், காதலன் கைது. 2024 ஆண்டு காப்போத சாதாரண தர பரீட்சை திகதி அறிவிப்பு தொடர்வென விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 103 வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரை ஒதுங்கியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் இன்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த படகானது திசை மாறி வந்து கரை ஒதுங்கியுள்ளது. இந்த படகில் 25க்கும் மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்கள் சங்கத்தினர், கடற்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். படகில் உள்ளவர்களில் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் சுகையினமுற்ற நிலையிலும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள், உணவுகள் வழங்கப்பட்டதோடு திருகோணமலைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இதன்போது வாகன இறக்குமதி தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு சில வருடங்களின் பின்னர் மீண்டும் தடைகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் முதற் தொகுதி வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதன்படி சுற்றுலாத்துறைக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அரசாங்கத்தின் அனுமதியின் அடிப்படையில் டொயோட்டோ லங்கா நிறுவனம் அந்த வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. டொயோட்டோ லங்கா தனியார் நிறுவனம் இதுவரை பேருந்துகள் மற்றும் வேன்கள் உட்பட 26 வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. 2025 ஆண்டிலிருந்து ஆரம்பகால குழந்தை அபிவிருத்தி நிலையங்கள் மற்றும் முன்பள்ளி சிறார்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு கொடுப்பனவை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அதன்படி ஒரு பிள்ளைக்கு நாளொன்றுக்கு வழங்கப்படும் 60 ரூபாவை 100 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் உணவு கொடுப்பனவு பெறும் முன்பள்ளி சிறார்களின் எண்ணிக்கையை 1,55,000 அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. உணவுப் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக தற்போதைய தொகை போதுமானதாக இல்லாததால் ஒதுக்கீட்டை அதிகரிக்க மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சரின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த அதிகரிப்பு எடை குறைந்த குழந்தைகளின் அதிக சதவீதத்தை கொண்ட பாலர் பாடசாலைகளை இலக்காக கொள்ளும். 2017 ஆண்டு முதல் ஆரம்ப குழந்தை பருவ மேம்பாடுகளுக்கான தேசிய செயலகம் சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் அதிக சதவீத எடை குறைந்த குழந்தைகளை கொண்ட மையங்கள் மற்றும் பாலர் பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,71,988 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 27,240 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,17,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 24,970 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,99,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 23,840 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 21 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,90,700 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயது 63ஆக நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜெயதிச
எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறவிருந்த அரசு வைத்தியர்களின் ஓய்வு வயதும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவர்களின் அசல் ஓய்வு வயது 65ஆக இருந்தது. ஆனால் முந்தைய அரசு 2022இல் அதை 60ஆக குறைத்துள்ளது என்று அவர் விளக்கினார். எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் ஓய்வு பெறும் வயதை 63ஆக நீடிக்க தீர்மானித்துள்ளதாகவும் இது தொடர்பில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜெயதிச தெரிவித்தார். உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அண்மையில் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார், ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு தீர்வாக பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை ஜனவரி 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 15 வயது சிறுமியை அவளுடைய காதலன் மற்றும் அவளுடைய சித்தப்பா ஆகியோர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் தெனமல்வில போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தெனமல்வில போதாகம பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சிறுமி தாய், சித்தப்பா, தங்கை மற்றும் தம்பி ஆகியோர் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சிறுமி காதலிக்கும் இளைஞனுடன் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று சித்தப்பா முரண்பட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சிறிய தந்தை தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தன்னை 2 தடவைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார் என சிறுமி கூறியுள்ளார். அப்போது சிறுமியை அழைத்து கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு சென்ற தாய் முறைப்பாடு செய்துள்ளார். விசாரணையின் போது தாய், தம்பி மற்றும் தங்கை மேலதிக வகுப்புக்கு சென்ற வேளையில் காதலனை வீட்டிற்கு அழைத்த சிறுமி கணவன் மனைவி போல் வாழ்ந்தமையும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 16 வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டார். அதற்கு முன்னர் சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் என குற்றஞ்சாட்டப்பட்ட சித்தப்பா யாழ்ப்பாணத்தில் கராஜ் ஒன்றில் வேலை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2024-25 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை மார்ச் 17, 2025 ஆரம்பிக்க இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 17 முதல் 26 வரை நடைபெற உள்ளது. முள்ளிவாய்க்கால் கடலில் கரை ஒதுங்கிய வெளிநாட்டு படகு. நீக்கப்பட்ட தடை, இறக்குமதி செய்யப்பட்ட முதற் தொகுதி வாகனங்கள். முன்பள்ளி சிறார்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள உணவு கொடுப்பனவு. தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல், விலையில் தொடர் வீழ்ச்சி. அரச வைத்தியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அரசு. உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. 15 வயது சிறுமி துஷ்பிரயோகம், காதலன் கைது. 2024ஆம் ஆண்டு காப்போத சாதாரணதர பரீட்சை திகதி அறிவிப்பு. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.